இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டர் க்ரீம் வந்து நார்மலாக கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கணும். டேபிள் ஸ்பூன் பாலுக்கு 6 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கணும். 6 ஸ்பூனையுமே நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஐசிங் சுகர் இல்லாதவங்க நல்லா சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் அமுல் அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஃபோக்ஸ் வச்சு லைட்டாக பீட் பண்ணி விட்டுடலாம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக வீட்டில் இருக்கிற விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணி விட்டுடலாம். மீதி இருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி க்ரீம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பட்டர் க்ரீம் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் இருக்கிற அந்த பவுலை அப்படியே தலையில் திருப்பி பாருங்கள். க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஐசிங் பேக்கில் க்ரீமை ஃபில் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து இது பிளாஸ்டிக்லேயே இருக்குது. கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிசைன் போட போகிறோமோ அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே கேக்கில் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு பிங்க் கலர் கேக்கில் நான் வந்து ஒயிட் கலர் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். நான் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு கேக் மேலே வந்து கட்டின மல்லிகைப்பூவை வந்து எப்படி மேலே டெக்கரேட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த கேக் வீடியோவை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்ட பிறகு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் கேக் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா க்ரீமுக்கு வந்து இந்த பட்டர் க்ரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.